முதலமைச்சரோட நான் வந்து இதுக்கு போயிருக்கும்போது, இங்கிலாந்துக்கு போயிருக்கும்போது, ஆக்ஸ்போர்ட்ல போயிட்டு இருக்கும்போது நூற்றுக்கணக்கான பேர் வந்து முதலமைச்சரை பார்க்கறது வந்தாங்க. அவர் கிளம்புனதுக்கு அப்புறம் என்கிட்ட வந்து என்ன சொன்னாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, சமூக நீதி இயக்கத்தினால் இந்த மாதிரி சமுதாயத்தின் பல பகுதிகளில் இருந்து நாங்க எல்லாம் கிளம்பி இங்க வந்து படிச்சுட்டு இங்க வேலையில இருக்கோம். எங்க பிள்ளைங்க எங்க படிக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா, இங்கிலாந்தில் இருக்கக்கூடிய மிக சிறந்த பள்ளிகள் படித்துக் கொண்டிருக்கிறார்கள். நீங்கள் இன்னும் 5-6 வருடங்கள் கழித்து இங்கிலாந்துக்கு வரும்பொழுது இதே ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்திலேயோ அல்லது கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகத்திலேயோ படிக்கக்கூடிய மாணவ மாணவிகள் யாராக இருப்பார்கள் என்று சொன்னால், எங்களது குழந்தைகள் சமூக நீதியால் பயன்பெற்று இங்கு வந்து சேர்ந்த எங்களது குழந்தைகள் இங்கு மிக உயர்ந்த கல்வியை பெற்றுக் கொண்டிருப்பார்கள். அத்தகைய மாற்றத்தை ஏற்படுத்தி காட்டியது இந்த இயக்கம். அப்போ இந்த திட்டங்கள்லாம் நம்ம சொல்றாங்க, சூரிய கிருஷ்ணமூர்த்தி வரிசையா திட்டங்கள் சொன்னார், என்னென்ன திட்டங்கள்லாம் பண்ணிருக்கோம்னு. இது எல்லாத்துக்கும் அடிப்படை காரணமா இருந்தது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா, கலைஞனுடைய பார்வை என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த கிராமப்புறம் வந்து இப்படி இருந்ததுனாக்கா நம்மளுடைய கனவு இருக்குல்ல, என்னது நம்ம வந்து என்ன அந்த நவீனத்தினுடைய அரசியல் கனவு வந்து டைரக்டா நம்ம சொல்றது இல்லையா தவிர மறைமுகமாக சொல்கிறோம். அந்த கனவை கொண்ட ஒரே இயக்கம் இதுதான். அம்பேத்கர் வந்து என்ன சொன்னார், நம்மளுடைய டெமோக்ரஸியில வந்து நம்மளுடைய கான்ஸ்டிடியூஷனை பாஸ் பண்ணி கடைசியா அவர் சொன்னது பார்லிமெண்ட்ல, இந்தியாவுக்கு எல்லாருக்கும் வாக்களிக்கும் உரிமையை கொடுத்திருக்கிறோம். அதன் வழியாக என்ன செய்யறோம்னா பொலிட்டிக்கல் டெமோக்ரஸி கொண்டு வந்து விட்டோம். ஆனால் இந்தியாவில் என்ன கிடையாது, சோசியல் டெமோக்ரஸியும் கிடையாது, எக்கனாமிக் டெமோக்ரஸியும் கிடையாது. அதை நாம் என்று கொண்டு வருகிறோமோ அன்றைக்குத்தான் இந்த பொலிட்டிக்கல் டெமோக்ரஸிக்கு முழுமையான பொருள் வரும் அப்படின்னு சொன்னாரு. அதை ஏற்று மனதில் இருத்தி அதற்கான செயல் வடிவம் கொடுத்து நிறைவேற்றி காட்டிய ஒரே இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம். அதனுடைய அச்சாணியாக யார் இருந்ததுனாக்கா டாக்டர் கலைஞர் அவர்கள் தான். நாம் இப்போது போடக்கூடிய நடை இருக்குல்ல, அது ஒரு போட்ட பாதை தான்.